இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இனிப்பு கேப்ப புட்டு. புட்டு கோலா இல்லாம தேங்காய் ஓடு வச்சு நல்லா சாஃப்டா உதிரி உதிரியா கேப்ப புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புட்டு மாவு பிசைறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கனால நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு கேப்ப மாவு சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மாவை நல்லா வறுத்து விடுங்க. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சூடாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு புட்டு நல்லா சாஃப்டா உதிரி உதிரியா வரும். வறுத்தெடுத்த கேப்ப மாவை இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். கேப்ப மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு மாவை இந்த மாதிரி லேசாக பெரட்டி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவை கையில் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும். லேசாக உதுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதிரணும். இந்த பக்குவத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாவு சலிக்கிற சல்லடையில் ரெடி பண்ணி வச்ச கேப்ப மாவை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாவையும் சலிச்சு எடுத்திருக்கேன். மாவு இந்த மாதிரி பூ மாதிரி உதிரி உதிரியாக சாஃப்டாக வந்துடும். கட்டி எதுவும் விழாமல் இந்த மாதிரி சலிச்சு எடுத்து பாருங்கள், புட்டு சூப்பராக வரும். தேங்காவை இந்த மாதிரி நல்லா துருவி தனியாக எடுத்து வச்சிருங்க. முன்னாடியே நான் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்திருக்கேன். நான் தேங்காய் ஓட்டில் புட்டு வேக வச்சு எடுக்க போகிறனால தேங்காய் ஓட்டை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் ஓட்டில் துருவி வச்ச தேங்காய் துருவலை முதல்ல சேர்த்துக்கலாம். ரெண்டாவதாக தேங்காய் துருவலுக்கு மேலே கொஞ்சமாக கேப்ப மாவு. அடுத்த லேயருக்கு தேங்காய் துருவல் புட்டு மாவுன்னு லேயர் லேயராக இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு கப்பு கேப்ப மாவு, அரை மூடி தேங்காய் சேர்த்து எனக்கு 3 சிரட்டாயில் கரெக்டாக வந்திருக்கு. இதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தேங்காய் ஓட்டில் வேக வச்சு எடுக்கிறனால கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். சின்ன தேங்காய் ஓடாக இருந்தால் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா புட்டு குழாயில் எப்பயும் போல் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு 15 நிமிஷம் மட்டும் கரெக்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். புட்டும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே சுட சுட எடுத்து மேலாப்பில் மட்டும் சைடில் லேசாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. ஒரு தேங்காய் ஓட்டையும் நம்ம அப்படியே கவுத்து எடுத்தால் போதும், ஈஸியாக வந்துடும். நமக்கு இது ஒட்டாது, உடையாமலும் அப்படியே வரும். தேங்காயும் நல்லா வெந்து மாவோடு கலந்து நல்லா வாசனையாக இருக்கும் எடுக்கும்போதே. இதுக்கு மேலே நல்லெண்ணெயை லேசாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா புட்டுலையும் நல்லெண்ணெய் ரொம்ப குளிர்ச்சின்றனால நான் லேசாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை எண்ணெயாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. செக்கு நல்லெண்ணெயாக பார்த்து வாங்கி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லது. ஒரு ஜாரில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் துண்டு இல்லைன்னா ஏலக்காய் பொடி இருந்தால் கூட சேர்த்து ரெண்டையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, பவுடர் மாதிரி. ஊற்றின எண்ணெய்க்கு மேலே பொடி பண்ணி எடுத்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்துலேயும். அப்படியே சுட சுட எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் கேப்ப புட்டு. தேங்காய் ஓட்டில் வேக வச்சு எடுத்தனால கேப்ப புட்டோட டேஸ்ட்டே கொஞ்சம் தனியாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.